ஹாய், வெல்கம் டு சுஜாதா நலபாகம். இன்றைக்கி என்ன ரெசிபினா, சப்பாத்தி லெஃப்ட் ஓவர் சப்பாத்தியில் ஒரு ரெசிபி சொல்லித்தரேன். லெஃப்ட் ஓவர் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய், ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய், நெய் 1 ஸ்பூன். இப்போ கடாய் காஞ்சிடுத்து. கொஞ்சமாக கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு. உளுந்து கொஞ்சம் கடுகு வெடிக்கணும். உளுந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே நீளமாக 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், ரெண்டையும் ஒன்றா போட்டு அரைச்சிடுங்க. வெங்காயம் வதங்கும் போதே உப்பு போட்டுடலாம், சீக்கிரம் வதங்கிடும். மற்ற வெஜிடபிள்ஸும் போட்டுக்கலாம். கேப்சிகம், கேரட், கேபேஜ், தக்காளி, இதெல்லாம் ஆப்ஷன் தான். இது போட்டு நல்லா கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை எல்லாம் தாளிச்சு கொட்டி பண்ணலாம். இது கேப்சிகம் ஒன்று இந்த மாதிரி நீளமாக நறுக்கி போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயமும் கேப்சிகமும் நல்லா வதங்கிடுத்து. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஒரு பிஞ்சு, ரொம்ப ஜீரா பொடி போடக்கூடாது, ஒரு பிஞ்சு கொஞ்சமாக ஜீரா பொடி, மல்லிப்பொடி, தனியாத்தூள் கொஞ்சமாக, கொஞ்சமாக கரம் மசாலா பொடி, அப்புறம் பச்சை மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் காரம் வேணும்னா மிளகா பொடி போட்டுக்கலாம். நல்லா அந்த ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தக்காளி போட்டுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். சப்பாத்தி கொஞ்சம் இருந்தது, அதை வெறும் அப்படியே சாப்பிட முடியாது இல்லையா, அதனால் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நீளமாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த வதங்கினதில் வெங்காயம் கேப்சிகம் போட்டு வதக்கியிருக்கோம் இல்லையா, அதோடு போட்டு வதக்கிடுங்க. இப்போ நல்லா வாசனை வருது. அந்த வெங்காயம், கேப்சிகம், நம்ம போட்ட அந்த மசாலா எல்லாம் சேர்ந்து இந்த சப்பாத்தியும் போட்டோமா, நல்லா வாசனை கம்ம நல்லா வருது. இதோட சூடாக ஒரு டீ பக்கத்தில் வச்சுட்டு இந்த டிஃபனையும் சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை. தேங்க்யூ. லாஸ்ட்டாக அதில் கொத்தமல்லி தழை தூவி எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது என்கிட்ட இல்லை இப்போது, அதனால் அப்படியே வச்சு சாப்பிட்டாச்சு. அதுதான் முடிஞ்சது. ஓகே, தேங்க்யூ.